நீரூற்று நீதானே உந்தன் தாகம் கொண்டே உந்தன் தாகம் கொண்டே அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை சொல்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் அன்பே நான் உம்மை துதிக்கிறேன் அப்பா நான் உம்மை பார்க்கிறேன் ஜீவ நீரூற்று அதாவது அவருடைய வார்த்தை ஜீவனாக நமக்குள் புறப்படும் போது மட்டும்தான் சத்தியம் நம்மை சந்திக்கும். அநேக வலிகளினால் அநேக வேதனைகளினால் உடைந்து கிடக்கிறதான இருதயத்தை கல்வாரி சிலுவையில நான் உன்னை விட்டு விலகவில்லை, நான் உன்னை கைவிடவில்லை, நான் உன்னுடைய அறியாமையை மன்னிக்கிறேன். அவர் நமக்காக நம்முடைய அறிவீனங்களை நம்முடைய உணர்வுகளை நமக்குள் இருக்கிறதானே யாருக்கும் தெரியாத வலிகளை அவர் சிலுவையில் ஏற்றுக்கொண்டார். இருதயம் சுகமாவதா இன்னும் 2 வாரங்கள் காலை நேரங்களில் நாம் தியானிக்கும் தியானங்கள் நம்முடைய இருதயத்தை குணமாக்கக்கூடியதாக இருக்கின்றோம். தேவனோடு கூட இருக்கிற உறவும் நம்முடைய சுற்றி இருக்கிறவரோடு கூட இருக்கிற உறவும் அது வலியிலிருந்து ஆரம்பிக்காமல் தேவனுடைய உறவில் இருந்து ஆரம்பிக்கின்றது. உயிரான 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 இயேசு, உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். நம்முடைய உயிர் அவரா இருக்கட்டும், ஜீவன் அவரா இருக்கட்டும். அவர் வார்த்தையிலிருந்து உயிர் புறப்பட யாரோ சொன்ன வார்த்தைகள் நமக்கு உயிரா இருக்குமானால் அது ஒரு நாள் நம்மளை உடைத்து. ஆனா அவர் எனக்காக உயிரா இருக்கிறார். அவரே என்னுடைய உயிர். நம்ம உடைக்கப்பட்ட இடங்கள்ல கூட, வலி நிறைந்த இடத்துல கூட, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற இடங்கள்ல கூட அவரையே நாம் உயிராக நாம் காண்போமானா நம் மனதுக்குள் இருக்கிறதான எண்ணங்கள் சுகமாக்கப்பட முடியும். இயேசு காயப்பட்டவரா, கைவிடப்பட்டவரா, கசப்பான காணியை ஏற்றுக்கொண்டவரா, சிலுவையில தொங்கின போது அவர் உறவே உடைந்து போன நேரத்தில் கூட கொஞ்சம் மனம் உடைந்து போய் தேவனேன்னு கூப்பிட்டார், அவ்வளவுதான். ஆனா திரும்பவும் முதலாம் மொழியிலே முதலாம் வார்த்தையில பிதாவேன்னு சொன்னவர் சிலுவையில் அந்த கடைசி வார்த்தையிலும் பிதாவே என் ஆவியை என்னுடைய சிந்தையை உங்களுடைய கையில் ஒப்படை. உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிர்
உயிரான இயேசு என் உயிரோடு கலந்தி என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகமெல்லாம் மறைக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உலகமெல்லாம் மறைக்குதையா உணர்வு எல்லாம் இனிக்குதையா உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே உம் நாமம் துதிக்கையிலே இயேசையா உம் அன்பை ருசிக்கையிலே உயிரான 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 இயேசு என் உயிரான 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 இயேசு என் உயிரான இயேசு என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் என் உயிரே நான் உம்மை துதிப்பேன் உலகம் எல்லாம் மறக்கணும். யோவான் 17:14 இப்படி சொல்லுது, உலகம்னா தேவனுடைய வார்த்தை இல்லாம இருக்கிற இடம்தான் உலகம். நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இல்லாம அநேக வார்த்தைகள் நமக்குள்ள உண்டு. வாழ்வு தரும் வார்த்தை அவருடைய வார்த்தை மட்டும்தான். வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடத்தில் உண்டு. நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்தில் உண்டு. நாங்கள் யாரிடத்துக்கு போவோம்? காலை வெள்ளம் உடைந்து போன இடங்கள், வலி நிறைந்த இடங்கள், 10 வயதுல, 15 வயதுல, 20 வயதுல, 25 வயதுல, 30 வயதுல, 35 வயதுல, 40 வயதுல சொல்லி ஒவ்வொரு வயதுல நாம் எதையோ ஒரு வேறொரு வார்த்தைக்காக நம்முடைய உணர்வுகளை நம்ம கொடுக்கிறோம். அதுதான் உலகம். இப்போ அந்த உலகம் எல்லாம் மறக்கணும். என் உணர்வுகள் எல்லாம் இப்ப என் தேவனுடைய வார்த்தையோடு இணையம், அவருடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவனோடு இணையம். முதலாவது வார்த்தைக்குள் இருக்கிற மரணம் வெளியே வரட்டும். வார்த்தைக்குள் ஜீவன் இருந்தது. அந்த வார்த்தைக்குள்ள ஒரு ஜீவன் வரட்டும். இருதயத்துக்குள்ள உடைக்கப்பட்ட இடங்களுக்குள்ள ஒரு உறவு உண்டாகட்டும். சில இடத்துல நாமும் போக மாட்டோம், மற்றவங்களையும் போக விட மாட்டோம். ஏன்னா அங்கே நாம் தென்னாலிராமன் ஒரு பூனை வளர்ந்தாங்க. ராஜா யார் நல்ல பூனைய வளர்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ரிப்போர்ட் வச்சு பூனையும் கொடுத்தாரு, பூனைக்கு கொடுக்குற பாலையும் கொடுத்தாரு. ஆனா தென்னாலிராமனுடைய பூனை மட்டும் பால் குடிக்கவே இல்லை. பூனை பாலை பார்த்தா தலைத்தறிக்க போச்சு. ராஜா கேட்டானா, எல்லா பூனையும் பால் குடிக்குமாப்பா, பால் இருந்தா அது திருடி குடிக்குமே, அது திருட்டு பூனையாச்சு, என்னதான்ப்பா பண்ண அப்படின்னு சொல்லி. ஒன்னும் பண்ணல ராஜா, ஒரு நாள் சூடா பாலை வச்சுட்டேன், அன்னைக்கு குடிச்சதுதான், அதுக்கு மேல அது குடிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அந்த பாலை பார்த்தாலே அதுக்கு அந்த சூடுதான் ஞாபகம் வருது. அப்படி உணர்வுகள்ல கூட இந்த சூடுபட்ட பூனை மாதிரிதான் ஏதோ ஒரு சில இடங்கள்ல இந்த உலகத்தின் வார்த்தைகள் நம்மளோட சூடு போட்டிருக்கிறார். ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில நம்முடைய எல்லா உலகத்தினுடைய உடைச்சல்களுக்கும் மருந்து உண்டாக்கி இருக்கிறார். இருதயத்தை குணமாக்க வேண்டும். அது பாவத்தை சுமந்தார்.
வியாதியை சுமந்தார், சாபத்தை சுமந்தார். ஆனா இருதயம் மட்டும் இல்ல, நமக்குள்ள இருக்கிற உடைந்து போன இடங்கள், கைவிடப்பட்ட இடங்கள், யாருக்கும் தெரியாத ஒரு மரணந்தகாரமான ஒரு இருளான பகுதிகள் இந்த காலைவெளியில வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் அது மருந்தாகும். வசனம் எனக்கு உணவாகும், உடலுக்கெல்லாம் மருந்தாகும். இரவும் பகலும் ஐயா வசனம் தியானிக்கிறேன், பகலும் ஐயா தியானிக்கிறேன். உயிரான என் உயிரான என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்து என் உயிரே நான் உம்மை துதிப்பேன், என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். வெளியே சுகமாக்கப்படுவதல்ல, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். அந்த இருதயம் சுகமானால், இருதயம் விடுதலையானால் நிச்சயமாக ஒரு விடுதலையை பார்ப்போம். கூட யாருக்கும் தெரியாத, யாரும் போனால் திரும்பி வர முடியாத ஒரு இடம் மரணம். ஆனால் ஆண்டவர் அந்த மரணத்தை ஜீவனாக்கி, மரணத்தை மரணமாக்கி இருக்கிறார். இதோ வார்த்தைக்குள் இருக்கிற மரணங்கள் எல்லாம், நம்முடைய வார்த்தைக்குள் இருக்கிற எல்லா பொய்களை எல்லாம், அந்த வார்த்தைக்குள் இருக்கிறதான எல்லா அழுகைகளை எல்லாம் அவர் நீரூற்றாய் மாற்றுவார். அவரின் மேய்ப்பராக இருக்கிறார். நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் கொண்டு போய் நடத்துகிறார். அமர்ந்த தண்ணீரத்தில் கொண்டு போய் நடத்துகிறார். அவரது கோலும் தடியும் என்னை தேற்றும். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் நான் பொல்லாப்புக்கு பயன்படும். தேவர் என்னோடு கூட ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். சங்கீதக்காரன் இருதயத்துக்கு இருக்கிறானே, தேவனுக்கு அவனுக்கு இருக்கிறானே ஒரு உறவை கவனித்துட்டான். சங்கீதமா பார்க்காம அவர் என் மேய்ப்பார், நான் தாழ்ச்சி. அவர் என்னை புல்லுள்ள இடங்கள்ல வைப்பார். அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்துவார். அவரது கோலும் அவரது தடியை தேற்றும். அவனுடைய உணர்வு தேவனுடைய உறவோடு கூட இணைந்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலான தேவனுடைய வார்த்தை, வார்த்தை எந்த இடத்தில் பிரஸ்தாவப்படுத்தப்படுகிறதோ அந்த இடத்துல அவர் இருக்கிறார். நம்முடைய வார்த்தைக்குள்ள பொய் இருக்குதுங்க, ஆனா அவர் வார்த்தைக்குள்ள சத்தியம் இருக்கு. அவருடைய வார்த்தைக்குள்ள கிருபை இருக்குது. கிருபையில இருப்பது நல்லது, சத்தியத்துல இணைந்திருப்பது நல்லது. கிருபையும் சத்தியத்தினாலும் நமக்கு ஒரு நல்ல எதிர்காலம் இருக்கிறது.
கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத தூயவரே, கைவிடாத தூயவரே, பிரசன்னா பிரசன்னா தேவ பிரசன்னா 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 தேவ பிரசன்னா அதிகாலமே தேடுகிறேன், அதிகாலமே யோனாவுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை இருந்தும் அவன் வார்த்தையோடு கூட உறவு இல்லாததுனால் அவன் வேறு பாதையை தேர்ந்தெடுத்து ஓடினான். அவருடைய வார்த்தையை அவன் ஏற்றுக்கொள்ளாததினால் அவன் வேறு ஒரு தேவ சமூகத்தை விட்டு வேறு பக்கமாய் ஓடினான். இந்த காலை வேளையில தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைத்திருக்கிறான். நமக்குள் இருக்கிற மரணத்தை ஜெயமாக நாம் விழுங்க முடியும். அவருடைய வார்த்தையினாலே ஜீவனாலே மரணம் விழுங்கப்பட்டது, ஜீவனாலே மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. அவருடைய வார்த்தை கொடுக்கிற ஜீவனாலே நமக்குள்ள உடைக்கப்பட்டிருக்கிற வலிகளுக்குள்ள இருக்கிற வார்த்தைகளை விழுங்கிவிட முடியும், விழுங்கிவிட முடியும். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ளவரே. இரக்கமும் ஒழுக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையுள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று
இதயத்தில் கேட்கவையா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தில் கேட்கவையா. நம்முடைய உள்ளம் உண்மையாவே அப்படிதான் விரும்புகிறது. ஆனா நம்முடைய உணர்வுகள், நம்முடைய மனப்பான்மைகள், நீ தகுதி இல்லைன்னு சொல்லு, நீ தகுதி இல்லை, உன்னால இது முடியாது, நீ இதுக்காக விலை கொடுக்கவில்லை, உன்னால இதுக்கு விலை கொடுக்க முடியாது. அவர் என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டார். வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனை அவர் மீட்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஜீவனா இருக்கிறது. ஆனா இன்னைக்கு என் வார்த்தைக்குள் இருக்கிற ஜீவனும் உயிர் இல்லாம இருக்கு. எத்தனை பேர் காலை விடுங்க, என் வார்த்தைக்கு மரியாதை இல்லாம இருக்குது நம்புறீங்க, என் வார்த்தைக்கு விலை இல்லாமல் இருக்குதுன்னு நம்புறீங்க. இன்னைக்கு ஆண்டு சொல்றாரு, உங்களுக்காக தான், உங்க வார்த்தைக்கு மதிப்பு உள்ளதாய் மாறுவதற்கு தான். உங்க வார்த்தைக்கு எல்லாரும் கீழ்ப்படிவாங்க. காலவெளியில் உங்க இருதயம் குணமாயிடுச்சுன்னா எல்லா சண்டைகளுக்கும் அவர் உங்களை விலக்கி விடுவார். எல்லா சண்டைகளுக்கும் அவர் உங்களை விலக்கி விடுவார். உங்கள் இருதயங்களுக்குள்ள நித்தம் நித்தம் போடுகிற சண்டைகளுக்கு அவர் உங்களை விலக்கி விடுவார். அவர் உங்களை தலைவியாக மாற்றுவார். அவர் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கொடுப்பார். ஏனென்றால் வார்த்தைக்குள்ளே ஜீவன் வருவார். நீங்கள் மரித்தீர்கள், அவரோடு கூட அவருடைய வார்த்தைக்குள்ளே உங்கள் வார்த்தையும் மரித்தது. உங்கள் வார்த்தையில ஒரு ஜீவன் வந்திருக்கிறது. அந்த ஜீவன் வெளிச்சமா இருக்கிறார். நம்ம எல்லாம் சொன்னா கேட்கப்படுமா? இல்ல, ஆண்டவர் இன்னைக்கு உங்க வார்த்தையை உயிருள்ளதாய் மாற்றி இருக்கிறார். உங்க வார்த்தையை மதிப்புள்ளதாய் மாற்றி இருக்கிறார். உங்க வார்த்தையை கேட்டு கீழ்ப்படியுடைய கத்தை மாற்றி இருக்கிறார். என் ஜீவனை அழிவில் நின்று, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே, மீட்டவரே, என் மீட்பரே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். எத்தனை பேர் காலை விடுங்க, உங்க வார்த்தைக்கு உயிர் அவர் கொடுத்திருக்கிற நம்புறீங்க. உங்க வார்த்தைக்கு அவர் மதிப்பு கொடுத்திருக்கிற நம்புறீங்க. சங்கீதக்காரன் அப்படித்தான் சொல்றார். சங்கீதத்தின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம், 18ஆம் சங்கீதம், 39 நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 18:39. யுத்தத்திற்கு நீர் என்னை பலத்தால் இடைக்கட்டி என் மேல் எழுப்பினவர்களை என் கீழ் மடக்க பண்ணினீர். என் மேல் எழும்பினவர்களை என் கீழ் மடங்க பண்ணினீர். நான் என் பகைஞனை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடாரியை எனக்கு ஒப்புக் கொடுத்தீர். அவர்கள் கூப்பிடுகிறார்கள், அவர்களை ரட்சிப்பார் ஒருவரும் இல்லை. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுக்கு அவர் உத்தரவு கொடுக்கிறதில்லை. நான் அவர்களை காற்று முகத்திலே பறக்கிற தூளாக இடித்து தெருக்களில் உள்ள சேற்றை போல் அவர்களை ஈர்த்து போடுகிறேன். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக்குகிறேன். நான் அறியாத ஜனங்கள் என்னை சேவிக்கிறார்கள். அவர்கள் என் சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு கீழ்ப்படுகிறார்கள்.
அந்நியரும் எனக்கு இச்சகம் பேசி அடங்குகிறார்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை நாம் கவனிக்கிறோம். ஜனங்களின் சண்டைகளுக்கு நீர் என்னை தப்புவித்து ஜாதிகளுக்கு என்னை தலைவனாக. இந்த சங்கீதக்காரன் கர்த்தரை நல்லவர் 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 நல்லவர்னே பார்த்து பார்த்து கிருபையை பெற்றுக்கொள்ள. எப்பெல்லாம் நம்ம கிருபையை பெற்றுக்கொள்ள முடியும்னா, கிருபையில வாழ முடியும்னா, அவரை நல்லவராக பார்த்தீங்கன்னா உங்க வார்த்தையில ஜீவன் வரும். அதாவது உங்க வார்த்தைக்கு மதிப்பே இல்லாம இருக்கலாம், ஆனா இயேசு உங்கள் வார்த்தைக்காக மரித்திருக்கிறார். உங்க வார்த்தையில ஜீவன் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் மரித்திருக்கிறார். மரித்தவர் உயிரோடு கூட எழுப்பப்பட்டும் இருக்கிறார். உயிரோடு கூட எழுப்பப்பட்டவர் இப்ப அவர் சொன்னா எல்லாமே ஏன் பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள கூட அவரு போக முடியும். இன்னைக்கு என்னைக்கு உங்க வார்த்தை உயிருள்ளதாய் மாறிவிடுகிறதோ அன்னைக்கு பூட்டப்பட்டவைகள் எல்லாம் உங்களுக்கு அசாதாரணமாய் மாறிடும், சாதாரணமாய் மாறிடும். இன்னைக்கு அசாதாரணமா இருக்கிறதெல்லாம் சாதாரணமா மாறிடும். அவருக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள போறது உயிர்த்தெழுத்த சரீரத்துல ரொம்ப லகுவா இருந்தது. உயிர் உள்ள உங்க வார்த்தைக்கு கூட பூட்டப்பட்டவைகள் திறக்கப்படுவதற்கு லகுவாக இருக்கும். பூட்டப்பட்டவைகள் திறக்கப்படுவது இதுவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். அவர் ஒன்ன மூடணும்னு நினைச்சிட்டார்னா மூடிடுவார். ஆனா அவர் ஒன்ன திறக்கணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் செய்ய நினைத்தது ஒன்றும். இப்போ வார்த்தைக்குள்ள உயிர் இருக்குதா? நாம் சில விஷயங்களை ஆசைப்படலாம், ஆனால் அந்த வார்த்தை உயிர் உள்ளதா இருக்கலாம், அந்த வார்த்தை ஜீவனா இருக்கலாம். தீர்க்கதரிசிகள் சொல்வார்கள், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு உரைக்கிறது. வெறும் வார்த்தையை கொண்டு அவங்க சொல்ல, கர்த்தருடைய ஜீவனை கொண்டு. இன்னைக்கு சீவனே இல்லை, சில பேர் பேச சொன்னாங்க, எங்க ஒரு சீவனே இல்லை, நமக்கு எங்க நடைபெணமாய் சுத்தி கொண்டிருக்கிறோம், ஒரு செத்த வாழ்க்கை புலம் பேசுவாங்க. இதில் புலம்பும் பொழுது வெறுப்புல ஆண்டவர் சொல்றாரு, நான் மரித்தேன் எதுக்குன்னா உங்க வார்த்தைக்கும் உயிர் கொடுப்பதற்காக அவர் மரித்தார். அவர் உங்க வார்த்தைக்கும் உயிர் கொடுத்திருக்கிறார், உங்க வார்த்தைக்கும் வாழ்வு கொடுத்திருக்கிறார். அதாவது நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்ம கிட்ட பேசும் பொழுதுல, நீ விலையேற பெற்றவள் ஆண்டவர் சொன்னால, நமக்கு இதெல்லாம் கிடையாது. நம்ம ஏன்னா அந்த வார்த்தை செத்து போயிருக்கு, அந்த வார்த்தையை ஏற்றுக்கொள்ள முடியல. வசனம் சொல்றீங்க, என்னை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்கள் தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியும் அதிகாரம். இப்போ அவர் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளவே முடியாதபடி என் உள்ளம் செத்து போயிருக்குமானா, தேவன் எந்த பணியும் இல்லை, எனக்குள்ள எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மரணத்தை உண்டாக்கக்கூடிய இருள் இருக்கு. உணர்வு இல்லாதவருடைய இருதயம் இருள் அடைந்ததுன்னு போட்டு. இப்போ ஏன் என் வார்த்தை உயிர் இல்லாம போகுதுன்னா, என் வார்த்தைக்குள்ள தேவனுடைய ஒரு உன்னதமான உணர்வை நான் உணரக்கூடாது. அவர்கள் அதாவது உணராமல் இருந்தார்கள். தேவனை தேவன் என்று அவர்கள் உணரவில்லை. அவருடைய வார்த்தைக்கு ஒரு சரியான மதிப்பு கொடுக்கவில்லை. இந்த காலை வேளையில ஒரு உயிர்த்தெழுதலின் வல்லமை ரோமர் 8ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சாவுக்கு ஏதுவான இந்த சரீரத்தை அவரை உயிரோடு கூட எழுப்பின அந்த ஆவி உங்களில் வாசமா இருந்தார். இந்த சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பித்தார். இந்த காலை வேளையில இந்த வார்த்தை உயிருள்ளதாக இருக்கிறது. ரோமர் 8ஆம் அதிகாரம் 10-11 வாசி. ரோமர் 8:10-11. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தை நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ
உங்க சிந்தனை இருக்கு பாருங்க, ஆவின்றது சிந்தனை வச்சுங்க. உங்க சிந்தனைய நீதி நிமித்தம், நீதினா உங்க எண்ணங்கள் இல்லைன்னா தேவனுடைய எண்ணம் உங்க எண்ணத்தை ஜெயிச்ச பிறகு இருக்குதாங்கிறதான் நீதி. உங்க சிந்தனைய தேவனுடைய எண்ணம் வந்து ஆளுகை செய்யும்போது ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். அப்ப ஜீவன் எப்படி வருதுன்னு பாருங்க. உங்களுடைய சிந்தை அவருடைய எண்ணங்கள்னால் ஆளுகை செய்யும் பொழுதுதான் உங்க வார்த்தைக்கு ஜீவன் வரும். ஜீவன் எப்பதான் வருது? ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும். அப்ப எப்படின்னா ஆவினா சிந்தனை, இப்ப ஆவியின் கனிகள் அப்படி சொல்றோம். அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நட்பு, இதெல்லாம் பாருங்க. இது அன்பு, சந்தோஷம் எல்லாமே வந்து சிந்தனை தான். இது வந்து நம்ம எங்கேயும் இப்போ 1/2 கிலோ 1/4 கிலோ வாங்க முடியும். எப்போ பாருங்க, நம்ம ஒருத்தரை நம்ம சரியாய் மதிக்காவிட்டால் நமக்கு சரியான ஒருத்தருக்கு சரியான வார்த்தைகள் கிடைக்காது. நல்ல வார்த்தைகள் நமக்கு கிடைப்பதில்லை. இப்போ அந்த வசனத்தை திரும்ப வாசிங்க, 10வது வசனம். மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும். அப்போ ஆவி அப்படின்ற ஒரு விஷயம் சிந்தனை. அந்த சிந்தனை நீதினா நம்ம ஆபிரகாம் விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. இப்போ கவனிச்சுப்பாங்க, உங்களுடைய வார்த்தையில ஜீவன் இல்லை அப்படின்னு சொன்னா காரணம் உங்க சிந்தனையில தேவனுடைய எண்ணங்கள் பற்றாக்குறை தான் காரணமே தவிர வேற எதுவும் இல்லை. ஜீவன் உள்ளவர்களா நீங்கள் இருக்க வேணும்னா நம்ம நினைக்கிற ஜீவன் தான், அந்த உயிர் தான் ஜீவன் இல்லை. சில பேர் பாருங்க, தன் வாழ்க்கையில ஏதோ ஒன்று முடிக்கிற வரையும் நான் சாக மாட்டேன்னு அவங்க உள்ள பதிவு பண்ணிட்டாங்கன்னா, உங்க வாழ்க்கையில நீங்கள் ஒரு உயர்ந்த இடத்தில் நீங்கள் 2 நோக்கத்தோடு கூட இருக்கிறீங்க. ஒரு 2 விதமான நோக்கத்தை நான் சொல்றேன், உங்களுடைய சிந்தனையில் வைக்கிறேன். ஒன்று, நீங்கள் இந்த பூமியில பிறந்தது அவரோட பிள்ளைன்றதை நிரூபிக்கிறது, அவரோட பிள்ளை என்றது ஒன்று. 2வது, அவருடைய ஆளுகை இந்த பூமியில காட்டுவது, நீங்கள் ஆண்டு கொள்வீர்கள். இந்த 2 சிந்தனை உங்களுக்குள்ள தாராளமா நீங்க வைக்கலாம். எனக்கு என் சிந்தனை அல்ல, தேவனுடைய சிந்தனை. 2 சிந்தனைங்க. இப்ப இந்த ஆவி, இந்த சிந்தனையில கிறிஸ்துவின் சிந்தனை உங்களுக்குள் இருக்குமானால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் எப்பொழுதும் புதிய ஒரு படைப்பு. இப்போ ஆவியானது நீதியினாலே ஜீவன் உள்ளது. இப்போ உங்க சிந்தனை அவருடைய எண்ணங்களினாலே நிரம்பி இருந்தால் நீங்கள் ஜீவன் உள்ளவர்களா? அப்படின்னா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கண்டிப்பா இருக்கு. இப்போ பொதுவாக பாருங்க, ஒரு ஹீரோ போல பேசுற பிள்ளைங்களை பார்த்தா எல்லாருமே விரும்புவாங்க. இப்படி பண்ணிடுவேன், அப்படி பண்ணிடுவேன். அப்பதான் அந்த பிள்ளை மேல ஒரு பரவாயில்ல, இந்த பிள்ளை நல்லா வரும். எதை வச்சு சொல்றோம்னா, அந்த பிள்ளையினுடைய சிந்தனையை வைத்தும் அந்த பிள்ளையினுடைய எண்ணங்களை வைத்து தான் நம்ம ஒரு விஷயத்த சொல்றோம். ஏன்னா இந்த பிள்ளை கண்டிப்பா வந்துடும், நல்லா வரும். அதாவது இன்னைக்கு வேற எதையும் இல்லை, உங்களுடைய அழகை வைத்தல்ல, உங்களுடைய வேற அந்தஸ்தை வைத்தல்ல, உங்ககிட்ட இருக்கிற வார்த்தைகளை வைத்துதான் உங்களை கனப்படுத்துவாங்க. அப்போ வார்த்தைகளை ஜீவன் இருக்கும், வார்த்தைகளை ஜீவன் இருக்கும். இப்போ அந்த வார்த்தை தேவனாக இருந்து அந்த வார்த்தைக்கும் ஜீவன் இருக்கு. இப்ப ஏன் தேவனை நாம் உயர்த்துறோம்னா, அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் நமக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய. அப்படின்னா இந்த ஜீவன் எப்படி வருது? எல்லாவற்றையும் உண்டாக்கக்கூடியவர்களை கர்த்தர் படைத்து. இப்போ இந்த ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாய். நம்ம ஒரு யோனத்தான் நிமித்தம் மேரி போஷத்துக்கு ராஜபோஜனம், ஒரு பவுனுடைய கடிதத்தின் நிமித்தம்
ஒனேசிமுக்கு நல்ல ஒரு மீண்டும் ஒரு வாழ்வு. இங்க உங்க எண்ணங்கள் மாற்றப்படுகிறது நிமித்தம் உங்கள் வார்த்தைக்குள்ளே ஒரு ஜீவன் மீண்டும் கடந்து வரும். அப்போ இப்போ சங்கீதம் 18 சொல்லப்பட்டிருக்கிறபடி 44வது வசனம், அவர்களின் சத்தத்தை கேட்ட உடனே கீழ்ப்படிந்தார். காரணம், ஏன் அவங்க சொன்ன மட்டும் கேட்கிறாங்க அப்படின்னு ஒரு சில கேள்வி இருக்கும். ஏன் நான் சொன்னா மட்டும் யாரும் கேட்க மாட்டாங்க? ஒண்ணும் இல்லை, உங்க எண்ணம் மற்றவருடைய எண்ணங்களை ஈர்க்கக்கூடியதாக இருக்கு, உடைக்கக்கூடியதாக, வருத்தப்படுத்தக்கூடியதாக. சில பேர் பாருங்க, கொஞ்சம் ஃப்ளோல பேசும்போது எப்படியோ 2 பேர் வெட்டி தள்ளிடுவோம். அளவா பேசினா சொல்லுவோம், நமக்கு அளவுக்கு மிஞ்சி பேசி வராதுங்க. நம்ம ஓவர் சந்தோஷத்துல என்ன பண்ணுவோம், காயப்படுத்திடுவோம் தெரியும், வலியை உண்டாக்கிடுவோம் தெரியும், கஷ்டத்தை கொடுத்துருவோம் தெரியும், அது நமக்கே தெரியும். ஏன்? நம்முடைய இருதயம் சுகமாக இல்லை. இருதயத்தின் நிறைவினால் வாய், இருதயத்தின் நிறைவினால். அப்போ ஆண்டவர் பாவத்தை சுமந்துட்டாரு, இயேசுநாதர் சாபத்தை சுமந்துட்டாரு. ஆனா உங்கள் வார்த்தைக்குள்ள இருக்கிறதான மரணத்தை நாம் தான் ஜெயிக்க வேண்டும். அல்லேலூயா. வார்த்தை ஜீவன் உள்ளதாய் மாற வேண்டியது நம்முடைய கையில இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ வாசிங்க ரோமர் 8ஆம் அதிகாரம், ரோமர் 8:10-11 வாசிங்க. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ மேலும் கிறிஸ்து உங்களில் வாசமாயிருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். இப்போ அந்த மரணம் என்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, அந்த பாவம் என்கிற விஷயம் என்னன்னு சொன்னா அறிவு, என்னுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிற அறிவு. நம்ம இருதயத்துக்குள்ள பாருங்க, ஒரு 10 வயசுலயோ 15 வயசுலயோ இல்லை ஏதோ ஒரு காலகட்டங்கள்ல சில வலிகள், காயங்கள் இருக்கு. இந்த காயம் சுகமே ஆயிருக்காங்க. சில நேரத்துல சில சம்பவம், இதே சம்பவத்தை வேற எங்கேயா யாருக்கு நடந்தாலும் நம்ம கண் கலங்கிடுவோம். இல்லைன்னா அதே சம்பவம் நமக்கு ஞாபகம் வந்தாலும் நம்முடைய முகம் மாறிடும். நம்ம யார்ட்டையும் சொல்ல மாட்டோம், அதை வேற ஏதாவது ஒன்று சொல்லி சமாளிச்சுட்டாங்க வந்துடுவோம். காரணம், எனக்குள்ளே இருக்கிறதான வலிதான் காரணம். அதான் சொல்ற, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும். இப்ப என்னன்னா, நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்வை வாழ முடியாதபடி நம்ம அறிவு தான் கெடுது. ஏன்னா நம்முடைய அறிவு குறைவுள்ளது, அவருடைய அறிவு ஜீவன் உள்ளது. ஒருவன் கிறிஸ்துவின் சிந்தையை கொண்டிருக்கிறவனா இருந்தால் எப்பொழுதும் வெற்றி. ஆனா நம்ம சிந்தனை மரணம், ஆவியின் சிந்தை ஜீவன், ஜீவனும். ஆனா நமது சிந்தை இப்போ ஆவியினாலே நீதியின் நிமித்தம் ஜீவனுக்குள்ள போகும். இப்போ உங்களுடைய சிந்தனை அவருடைய எண்ணங்களுக்குள் இருந்தால் உங்கள் வார்த்தைகள் உயிர் பெற்றதாயிடும். அப்போ வார்த்தையில ஜீவன் இருக்கணும். அந்த ஜீவன் தான் உங்களுடைய எதிர்காலத்தை பிரகாசிக்க வைக்கும். உங்களை எப்பேற்பட்ட மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற, இப்ப எப்படிப்பட்ட காயத்துல வேணா இருக்கலாம், எப்படிப்பட்ட வழிகள்ல வேணா இருக்கலாம், ஆனா அதை உங்களால் வேறு விதமாய் உண்டாக்கி விட முடியும், வேறு விதமாய் மாற்றி அமைத்து விட முடியும். இப்போ பவுல் ஒரு வார்த்தையை அனுப்பும் பொழுது, கடிதத்தை அனுப்பும் பொழுது, நிருபத்தை அனுப்பும் பொழுது அந்த வார்த்தைக்கு மரியாதை இருந்தது. காரணம், அவருடைய வார்த்தையில ஜீவன் இருக்கு. இன்னைக்கு நீங்களும் நானும் இதுவரையிலும் பேசின சத்தத்துக்கு யாரு கீழ்ப்படியாம இருக்கலாம். ஆனால் உங்கள் சிந்தனை அவருடைய எண்ணங்கள் நீதியினால் நிரப்பப்பட்டு பேசப்படுமானால் நீங்களும் ஜீவனையும் சமாதானத்தையும் பெற்று ஆளுவீர்கள், ஜீவனை அடைந்து ஆளுவார்கள். அப்போ ஆளுகை செய்யணும்னா என் வார்த்தையில ஜீவன் வரும். எனக்கு ஆளுகை கிடைக்கணும்னா என் வார்த்தையில ஜீவன் வரணும்.
ஏன்னா வசனம் சொல்றது ஜீவனை அடைந்து ஆளுவார்கள் என்பது அதிக நிச்சயம். அப்ப ஜீவன் எப்படி வருதுன்னா ரோமர் 8:10 சொல்லப்பட்டிருக்கிறது 2வது பகுதியில, ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும். ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய சிந்தனை அவர் எண்ணங்கள் நான் நிரப்பப்படும் பொழுது ஜீவன் வருகிறது. அப்ப வார்த்தையில ஜீவன் வந்துச்சுன்னா எப்பேற்பட்டவற்றையும் நீங்கள் ஆண்டு விடுவீர்கள். ஏன்னா வசனம் சொல்கிறது ஜீவனை அடைந்து ஆளுவார். இதே ஆதாம ஏவாளும் ஜீவனை இழந்து செத்தார்கள். எதை இழந்தாங்க? சிந்தனையில அவர் எண்ணத்தை இழந்த பொழுது சாவு வந்தது. சாகவே இப்போ அதே சிந்தனையில 2ஆம் ஆதாமை கிறிஸ்து சொல்றாரு, நான் இப்ப எல்லாத்தையும் மாத்திட்டேன், நீங்க என்ன பண்ணுங்க, வேற எதுவும் பண்ண வேண்டியதில்லை, எண்ணங்களை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் சிந்தனையில. இப்போ சிந்தனை ஆவியிலே சிந்தனையிலே அவருடைய எண்ணங்கள் வந்துவிட்டால் நீங்கள் ஜீவனை பெற்று எங்க ஏதேன் தோட்டத்திலிருந்து நன்மைகளை விட்டு விட்டு வெளியே வந்தீர்களோ திரும்ப அந்த ஏதேன் தோட்டத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள், ஆண்டு கொள்வீர்கள், வாழ்ந்திருப்பீர்கள், செழித்திருப்பீர்கள். இதற்கு ஜீவனை அடைந்து ஆளுவீர்களாக. ஜீவன் அடையுகிறது என் சிந்தனை அவர் எண்ணத்தினால், என்னுடைய காயப்பட்ட மனதை அவருடைய காயங்களினால் நான் சுகமாக்கப்பட்டிருப்பேன். அவருடைய கசப்பு, அவர் எனக்காக கசப்பு கலந்த காணியை அவர் ஏற்றுக்கொண்டார், நான் அவரை ஏற்றுக்கொள்வேன். எல்லாம் முடிக்கப்பட்டது என்கிறதான ஒரு மனநிலைமை நமக்கு உண்டாகும். நான் தகுதி இல்லை அப்படி அல்ல, என்னால் இது முடியாது அப்படி அல்ல, எனக்காக ஒருவர் மரித்ததினாலே நான் பிழைத்திருப்பேன் என்கிறதான எண்ணம் கிறிஸ்துவினாலே அவருடைய நீதியினாலே என் எண்ணங்கள் வாழ்வதில்லை. ஜீவனை அடைந்து ஆளுவீர்கள். ஆண்டு கொள்ளுகிற நீங்கள் இந்த பூமியிலே வாழுவீர்கள், செழிப்பீர்கள், மீண்டும் நிலைநிறுத்தப்படுவீர்கள். உங்களுடைய சிந்தனைகள்ல வந்த சாவை உங்கள் சிந்தனையிலிருந்து எடுத்துக்கொண்டு உங்கள் சிந்தனையை அவருடைய நீதி நிமித்தம் வாழ விடுங்கள், வாழ வையுங்கள். இந்த பூமியை கலக்குகிறவர்களாயிருங்கள், வாழ்ந்துங்கள். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பாராக.